ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம கோமதி, சரி மீனா, நானும் கிளம்புறேன், நேரம் ஆகுது, வீட்டில் எல்லா வேலையும் அப்படியே இருக்கும், போட்டது போட்டபடி இருக்கும், போகணும் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, எனக்கு மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அத்தை. உங்களை விட்டு, ராஜியை விட்டு, எல்லாரையும் விட்டு நான் எப்படி இந்த வீட்டில் தனிமையாக இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே கோமதியுமே அழுகுறாங்க. இங்கே பாரு, இருந்து தான் ஆகணும், தனியாக வந்ததுக்கப்புறம் வேறு எப்படி தனியாக தான் இருக்க முடியும். எப்படியோ ஒன்று, என்னென்னமோ நடக்கக்கூடாது எல்லாமே நடந்து போயிடுச்சு, இனிமே நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். சரி மீனா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதியுமே வந்துடுறாங்க. ராஜியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அக்கா, நீ எப்படி நான் தனியாக இருப்பேன்னு எனக்கு தெரியல, இருக்கட்டும்க்கா, நீ என்ஜாய் பண்ணுக்கா லைஃப்பை, எங்களை நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ராஜு, கதிர் எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க. மீனாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இனிமே நம்ம அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியாதுல்ல, இந்த வீட்டில் தனிமையாக யாருமே இல்லாமல் ஒரு 4 செவரை பார்த்துக்கிட்டு நம்ம இருக்க வேண்டியது தான். இனிமேல் நம்ம சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சுன்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம செந்தில் வராங்க. என்ன மீனா, என்ன முகத்தில் ஒரு சந்தோஷமே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம், இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் பாரு, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே நான் ரொம்ப வருத்தமாக தாங்க இருக்கேன், அது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லவும், சரி மீனா, விடு மீனா, புது வீட்டுக்கு வந்திருக்கோம், சந்தோஷமாக ஒரு 4 வார்த்தை பேசேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சந்தோஷமாக இருக்குது, வேறு எதுவுமே சந்தோஷமாகவே இல்லை, எதை பற்றி பேச சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. சரி மீனா, அதே நினப்பாக இருக்காத. சரி மீனா, எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு 5000 ரூபாய் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்காக 5000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மீனா, அது வந்து ஆஃபீஸில் ஒருத்தவங்கக்கிட்ட போன மாதம் நான் பணம் கடன் வாங்கியிருந்தேன், அவங்களுக்கு இப்போ தேவைப்படுதான், அவசரமாக தேவையாம், இப்போவே என்கிட்ட பணத்தை கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. நீ 5000 ரூபாய் பணம் கொடுத்த அப்படின்னா இந்த மாதம் சேலரி வந்ததுமே உனக்கு கொடுத்துட்றேன் மீனா, ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னங்க நீங்கள், உங்கள் மனசில் நீங்கள் அப்படி என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? கடன் வாங்கிறதே உங்கள் பொழப்பாக போயிடுச்சுல்ல, இதெல்லாம் தனி கொடுத்தனும் வேற ஒரு கேடு. நீங்கள்லாம் என்ன எப்படி தான் வச்சு நல்லபடியாக காப்பாற்றுவீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் இப்போ வேலைக்கு போகிறதுனால என்கிட்ட பணம் கேட்குறீங்க, ஒருவேளை நான் வீட்டிலே இருந்தேன் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. செந்திலுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல, தலகுனிஞ்சு நிற்கிறாங்க. ப்ளீஸ் மீனா, என் மானத்தை நீ தான் காப்பாற்றணும், தயவு செஞ்சு இப்போ 5000 மட்டும் கொடுத்துரு, நான் ஆஃபீஸில் உள்ள அந்த அண்ணாவுக்கு கொடுத்துட்றேன், அவங்க தேவைக்கு அப்போது பணம் கொடுத்தாரு, இப்போ அவங்க கேட்குறப்ப நம்ம கொடுத்தாகணும்ல அப்படின்னு சொல்லவும், மீனாவோ பயங்கரமாக கோவப்படுறாங்க. நீங்கள் அவசரமாக கடன் வாங்கினீங்க, இப்போ அவங்களும் கொடுத்தாங்க, இப்போது அவங்க கேட்குறாங்கல்ல, நீங்களே ரெடி பண்ணி கொடுங்க, என்னால் ஒத்த ரூபா கொடுக்க முடியாது, அதான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, உங்களுக்காக நான் இந்த வீட்டுக்கு வந்ததே அதிகம், மற்றபடி நான் எதுவுமே உங்களுக்காக நான் செய்யவே மாட்டேங்க, என்கிட்ட 1 ரூபா கேட்டு வந்து நின்று போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்திட்டு எங்கள் மீனா வந்து போயிடுறாங்க. செந்திலுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணுமே, ஏற்கனவே எக்கச்சக்கமாக நம்ம கடன் வாங்கிட்டோம், யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் ரொம்பவே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம மயிலோட அப்பாவும், மயில் அதுக்கப்புறம் பாண்டியன் எல்லாருமே கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மயிலோட அப்பா பழனிக்கிட்ட, பழனிமா தம்பி, போயிட்டு ஒரு டீயும் ஒரு போண்டாவும் வாங்கிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் ஏறுது. காலையிலே தீனி கேட்குது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. பாண்டியனுமே இதை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மயிலோட அப்பா கடையில் என்னெல்லாம் வேலை பார்க்குறாரு அப்படின்றத ஒவ்வொரு நிமிஷமும் கடையில் இருக்கிற வரைக்கும் நம்ம பாண்டியன் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது, சம்மந்தின்றதுனால எல்லாத்தையுமே கண்டும் காணாமல் போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் மல்லிகை சாமான் வந்து 1 மாதத்துக்கு தேவையானது எல்லாமே அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போன விஷயம் நம்ம பாண்டியனுக்கு வந்து தெரியவே தெரியாது. கண்டிப்பாக அந்த விஷயம் தெரிஞ்சால் யார் என்னன்னு கூட பார்க்க மாட்டார் நம்ம பாண்டியன், கண்டிப்பாக நல்லா திட்டி விட்டுருவார். அதே சமயம் மயிலோட அப்பாவை கடையை விட்டு வெளியே துரத்துறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மயிலோட அப்பா சரியான அட்டகாசமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னைக்கு மாட்டிக்கிட்டு மயிலோட மொத்த விஷயமும் தெரிய வருதோ தெரியல, அப்படி தெரிய வந்தால் கண்டிப்பாக பாண்டியன் வந்து பயங்கரமாக கோவப்படுவார். மயிலை வந்து அவங்க வீட்டுக்கே அனுப்புறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போது பழனி இருந்துட்டு, என்னென்ன
காலையிலேயே டீயும் போண்டாவும் வாங்கிட்டு வர சொல்கிறீங்க. இன்னும் வியாபாரம் கூட ஆகலை. இப்போவே நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, என்னை கடைக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பீங்க. நான் நம்ம கடையில் வேலை பார்க்குறதா இல்லை உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறதே வேலையாவா பார்க்குறதா? என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பழனி கேட்கவும், உடனே மயிலோட அப்பா இருந்துட்டு, என்ன பழனி, என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்க? நான் சொன்னதை நீ செய்யணும், செய்கிறதுக்கு தானே இந்த கடையில் நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. எல்லாரும் சொல்கிறதெல்லாம் கேட்குற, நான் சொன்னால் எதுவும் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனியை வந்து ரொம்பவே அவமானப்படுத்தி வேலைக்கார மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சம்மந்தி, பழனி ஒன்றும் இந்த கடையோட வேலைக்காரன் கிடையாது. அதே சமயம் இந்த எங்கள் வீட்டோட வேலைக்காரனும் கிடையாது. அவன் எங்கள் வீட்டில் ஒருத்தன். தயவு செஞ்சு அவனை வேலைக்கார மாதிரி நடத்தாதீங்க. உங்களுக்கு டீயும் காஃபியும் பண்ணும் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்களே போயிட்டு குடிச்சிட்டு வாங்க, சாப்பிட்டு வாங்க. பக்கம் தானே கடை இருக்குது, இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து கோவப்படுற மாதிரி பேசுகிறாங்க. இதை வந்து நம்ம மயிலோட அப்பா வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. உடனே, ஐயோ சமந்தி, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, கோவப்படாதீங்க சமந்தி. பழனி தம்பிக்கு வேலை இருக்குல்ல, சரி சரி நானே போயிட்டு டீயும் போண்டாவும் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. போகவும் செஞ்சிடுறாங்க. இங்கே சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. மயிலை பார்த்து முறைக்கிறாங்க. என்ன இது, ச்சே, என்ன கருமமோ, இதுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட டீசென்ட்டுன்றது, ஒழுக்கம், நல்ல பழக்க வழக்கன்றது எதுவுமே இல்லை போல். கேட்காம கொள்ளாமல் கடையில் உள்ள மொத்த மளிகை பொருளையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது. கேட்டால் என் கணக்கு வேற உன் கணக்கு வேறன்னு சொல்லிட்டு வசனம் பேச வேண்டியது. ச்சே, இந்த மாதிரி ஒரு அசிங்கம் எங்கேயாவது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முணமுணுத்துக்கிறாங்க. உடனே மயில் வந்து, ஐயோ மாமா ஏதோ மனசுக்குள்ளேயே திட்டுறாங்க போல், இந்த அப்பா எதுக்கு தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க நம்ம மயில். அதுக்கப்புறம் இங்கே பழனி வந்து ரொம்பவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய டெலிவரி இருக்குது, எல்லாமே பொருளெல்லாம் அடுக்கிக்கிட்டு பயங்கர வேலை. இப்போது சுகன்யா வந்து நம்ம பழனிக்கு கால் பண்ணுறாங்க, எங்கெங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியாத சுகன்யா, கடையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி நிறைய டெலிவரி இருக்குது, மொத்த டெலிவரியும் நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு, என்னங்க நீங்கள் மொத்த டெலிவரியும் நீங்கள் தான் பார்க்கணுமா? இங்கே பாருங்கள், தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த கடையில் நீங்கள் எம்புட்டு வேலை செஞ்சாலுமே உங்களை ஒரு வேலைக்கார மாதிரி தான் எல்லாருமே நடத்துவாங்க. இதை எத்தனை டைம் உங்களுக்கு நான் சொன்னாலுமே உங்களுக்கு புரியவே புரியாதுல்ல. இங்கே பாருங்கள், என்னால் ஒரு நிமிஷம் கூட இனிமேல் இந்த வீட்டில் இருக்க முடியாது. நீங்களும் என் கூட கிளம்பி வரீங்க, இல்லைனா நடக்கிறதே வேற, பெரிய ரகலையே நான் இங்கே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. என்ன சுகன்யா காலையிலே இம்புட்டு கோவமாக இருக்க? வேற என்னங்க, உங்கள் பாண்டிய மச்சான் இருக்காங்கல்ல, அவங்க உங்களுக்கு பணம் கூட கொடுக்கல, அதுவும் எதுக்காக, வெட்டி செலவு பண்ணுறதுக்காக கேட்டீங்க. செந்திலும் புதுசாக வீட்டுக்கு போகிறான், பால் காய்ச்சறாங்க, எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு gift கொடுத்தாங்கல்ல, நம்மளும் நம்ம பங்குக்கு நம்ம மரியாதைக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துன்னு இருக்கணும்ல. அதுக்கு கூட உங்ககிட்ட பணம் இல்லை, கேட்டதுக்கு உங்களை அவமானப்படுத்திட்டாங்க. இவ்வளோ அவமானப்படுத்தியுமே நீங்கள் அந்த கடைக்கு வேலைக்கு தானே போயிருக்கீங்க. இங்கே பாருங்கள், அப்படி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது. நீங்கள் ஒழுங்காக இப்போவே கிளம்பி வாங்க. டெலிவரி எல்லாம் சரவணன் பார்த்துக்கிட்டும், இல்லை பாண்டி அண்ணன் கொண்டு போயிட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக டெலிவரி பண்ணிட்டு வரட்டும். நீங்கள் அந்த வேலையை பார்க்கணுன்ட்டு எந்த அவசியமும் இல்லை. ஒழுங்காக கிளம்பி வரீங்களா, இல்லை வீட்டில் ஏதாவது பெரிய பிரச்சனையை பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம பழனி இருந்துட்டு, இங்கே பாரு சுகன்யா, கொஞ்சம் கோவப்படாமல் இரேன், தயவு செஞ்சு கோவப்படாத, நான் மச்சாங்கிட்ட பேசுகிறேன். நம்ம இப்போவே உடனே வெளியே போகணுன்றதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக மச்சாங்கிட்ட பேசி சம்மதத்தை வாங்கிட்டு யாரோட மனசும் கஷ்டப்படாத அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வீட்டை விட்டு போகலாமே, இப்போவே போனோன்னா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. ஏற்கனவே செந்தில் வந்து தனி கொடுத்துன்னு போனதுக்கே அக்கா ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுச்சு. நானுமே வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னால் அக்கா சுக்கு நூறாக ஆகிடும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் எப்போவுமே அக்கா கூடவே தான் இருப்பேன். அக்காவுக்கு என்னென்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் சுகன்யா, பிரச்சனை எதுவும் பண்ணிடாத, இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடு. நான் மச்சாங்கிட்டேயும் அக்காக்கிட்டேயும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தனி கொடுத்துன்னு போகலாம். அதுக்கப்புறம் நம்மளால் என்ன தொழில் முடியுமோ அதை செஞ்சு நம்ம ஓரளவுக்கு மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும், எங்கள் சுகன்யா பயங்கரமாக கோவப்படுறாங்க. பொறுமை
பொறுமையே இல்லை அவங்களுக்கு. இங்கே பாருங்க, உங்களை மாதிரியெல்லாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுங்க. இதை விட வேறு என்ன அவமானம் இருக்குது? உங்களை அவமானப்படுத்தியிருக்காங்கங்க. அதை கொஞ்சம் கூட நீங்கள் பெருசாக எடுத்துக்கவே மாட்டீங்களா? அந்த கடையில் அம்புட்டு வேலை பார்க்குறீங்க. ஆனால் ஒருத்தவங்க கூட உங்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வேலை மட்டும்தான் நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கான மரியாதை இந்த வீட்டில் கிடையவே கிடையாது. அக்கா அக்கான்னு சொல்லிட்டு உருகிறீங்களே, ஏன் உங்கள் அக்காவுக்கு தெரியாதா நீங்கள் எம்புட்டு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு? வயலை விற்று அந்த கதிர் தம்பிக்கும் செந்திலுக்கும் கொடுத்துட்டாங்க. மிச்சம் கடையை சரவணனுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நீங்கள் என்னங்க இருக்குது? உங்கள் அக்கா கூட தான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாங்களா? உங்களுக்குமே ஒரு கல்யாணம் நடந்துருச்சு, நாளைக்கு பிள்ளை குட்டி வரும், அவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான், அவனுக்கும் மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு யாராவது உங்களை பற்றி யோசிச்சாங்களாங்க? எதுவுமே இல்லை. யாருமே கடைசி வரைக்கும் உங்களை பற்றி யோசிக்க போகிறது கிடையாது. நான் மட்டும்தான் உங்களை பற்றி யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும். உங்களுக்கு மரியாதை கிடைக்கலையே, நீங்கள் செய்கிறதுக்கான வேலைக்கான பணம் கிடைக்கலையே, நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாக்கு கூட மற்றவங்கள கையேந்தி நிற்க வேண்டிய நிலமை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் தாங்க ஃபீல் பண்ணி உக்காந்துக்கிட்டு இருக்கணும். என் வாழ்க்கை தாங்க ஸ்பாயில் ஆகுது. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. என்னால் சத்தியமாக பொறுமையாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. இங்கே பாண்டியன் இருந்துட்டு, டே பழனி, என்னடா வேலையை பார்க்காம ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க? யார் கூட பேசிக்கிட்டு இருக்க? இதோ மச்சான் பார்க்குற மச்சான், சுகன்யா தான் ஃபோன் பண்ணியிருக்கா. எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிப்பாப்பா, நீ வேலையை பாருடா அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லவும், சரி சுகன்யா, எதுவாக இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன். இங்கே மச்சான் வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாரு. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் மெதுவாக நிதானமாக அக்கா கிட்ட பேசிப்போம். அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி நம்ம தனி கொடுத்தனும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. சுகன்யா பயங்கர காண்டில் இருக்காங்க. இவங்களுக்கு எத்தனை டைம் சொன்னாலுமே புரியவே புரியாது போல். வரட்டும், வீட்டுக்கு வரட்டும். இன்றைக்கி ஈவினிங் கண்டிப்பாக ரெண்டில் ஒன்று தெரிஞ்சாகணும். நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடணும். சக்திவேல் மாமாவும் முத்துவேல் மாமாவும் சேர்ந்து பெரிய மளிகை கடையாக வச்சு கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம். இந்த ஆளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு கூட்டிகிட்டு போயிடணும்ப்பா அப்படின்ற மாதிரி சுகன்யா பயங்கர யோசனையிலையும் பயங்கர கடுப்புலையும் இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பழனி வந்து எல்லாமே பேக் பண்ணிடுறாங்க. இப்போ டெலிவரி பண்ணணும். டே சரவணா, நான் டெலிவரிக்கு போயிட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி சொல்லவும், உடனே பாண்டியனுமே டே சரவணா, நீ கடையை பார்த்துக்கூடா, எனக்கும் வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே கிளம்பி போயிடுறாங்க. இப்போது மயிலோட அப்பா இருந்துட்டு, பழனி தம்பி ஒரு நிமிஷம் தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இருங்கண்ணே, நான் போய் டெலிவரி எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆர்டர் போட்டவங்க எல்லாருமே ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் டெலிவரி முடிச்சுட்டு வந்து உங்கள் கூட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை தம்பி, ஒரே ஒரு நிமிஷம் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனியுமே வராங்க. சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை தம்பி, ரொம்ப பசிக்குது. காலையில் டீயும் போண்டாவும் சாப்பிட்றதோடு முடிச்சிட்டேன். ஒரு பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், எங்கள் சரவணனுக்கு பயங்கர கடுப்பாகுது. யோ, என்னையா உனக்கு என்னையா பிரச்சனை? எப்போ பாரு தின்னுக்கிட்டே இருப்பியா? பழனி மாமா டெலிவரி விஷயமா வெளியே போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ என்னடானா பிரியாணி வாங்கினாந்துருன்னு சொல்கிற? சி, உனக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா? என்ன நீ சாப்பிடு, என்ன பல வருஷம் ஆகுதா என்ன? கடைக்கு வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க. நானும் சாப்பிட்றதாவே வேலையை வச்சுக்கிட்டு இருக்கியே. கடையில் உள்ள மொத்த பொருளையுமே சாப்பிட்டு எது தின்னக்கூடிய பொருளை எல்லாத்தையும் தின்னு சாப்பிட்டு முடிச்சிடுறேன். அப்போது நாங்கள் பொருளெல்லாம் விற்று முதல் பண்ணணுமா வேணாமாயா? கடையில் இருக்கிறதையும் முடிச்சிடுற, வெளியில் ஏதாவது டீ கடையை பார்த்தாலும் விடுறதில்ல, பிரியாணி கடையை பார்த்தாலும் விடுறதில்ல, எந்த நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. நீலாம் எதுக்கே இந்த கடைக்கு வேலைக்கு வர? நாங்கள் மட்டும்தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீ சாப்பிட்ற வேலையை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்க. இங்கே பார், நீ இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கே பார் மயிலு, எனக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. அதுக்கப்புறம் உன்னை பற்றின மொத்த உண்மையும் சொல்லி உன்னை உன் அப்பன் கூடயே உங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மயில்கிட்ட சொல்லுவோம். மயில் வந்து ரொம்பவே படபடன்னு பார்க்குறாங்க. ஐயோ அப்பா, ஏன்ப்பா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டு வருவாங்க, எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ஏன் கடையிலன்னு சொல்லிட்டு கடை சாப்பாடவே விரும்புகிறீங்க? ஏன்னா உங்ககிட்ட அம்புட்டு பணமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இல்லைம்மா, அதான் நம்ம கடையில் நிறைய சேல் ஆகுதுல்ல, நிறைய லாபம் வருது. அதில் ஒரு நாளைக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்டா என்ன லாபம் எல்லாம் வராமல் முதலெல்லாம் நட்டமாக ஆகிட போகுது. லாபம் எக்கச்சக்கமாக கொட்டிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஆமாம், மேலேருந்து வானத்திலேருந்து பணம் கொட்டிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே மயில் இருந்துட்டு, ஐயோ மாமா,
கொஞ்ச நேரம் சும்மா இருங்க மாமா, நான் பார்த்துக்கிறேன். அப்பா கிட்ட நான் சொல்லி அவருக்கு பேசி புரிய வச்சுடுறேன். இங்கே பாரு மயிலே, இந்த பேசி புரிய வைக்கிறது அதெல்லாம் வேண்டாம். ஏற்கனவே நான் உன்கிட்ட சொன்னேன், உன் அப்பா இந்த கடைக்கு வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நீ உன் அப்பனையும் வர வச்சுட்ட, நீயும் இந்த கடையில் வந்து சேர்ந்துக்கிட்ட. 2 பேருமா சேர்ந்து இந்த கடையை ஒழிச்சு கட்டிட்டு போயிடலான்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கள? அப்படி தானே உங்கள் திட்டமே, அதானே உங்கள் பிளானே. இங்கே பார், இனிமேல் ஒரு நிமிஷம் கூட உன் அப்பா இந்த கடையில் இருக்கக்கூடாது. எப்பா பாரு தின்னு தின்னு எங்கள் கடையை தத்திரம் கடையாக பண்ணிடுவாங்க. இங்கே பார், ஒழுங்கு மரியாதையா உன் அப்பனை ஒழுங்காக வீட்டுக்கு ஓடி போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. ஐயோ மாமா, இது ஒரு டைம் மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க மாமா, இதுக்கப்புறம் இப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் சொல்கிறாங்க. உடனே சரவணனும், ஆமாம் முன்னாடியுமே இப்படி தானே சொன்னேன், என் அப்பா எதுவுமே பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன், அவர் எங்கள் கடையில் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காமல் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் அதுவாக நடந்தது? இருக்கிற எல்லா ஜூஸையும் குடித்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, பிஸ்கெட் வகையும் சாப்பிட்டு எல்லாமே கடையில் என்ன இருக்கோ சாப்பிட்ற ஐட்டம் எல்லாத்தையுமே சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சாச்சு. நீ இப்போ திரும்ப ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிக்கிறியா? எங்கள் அப்பா உன் அப்பா ஒரு நிமிஷம் கூட இந்த கடையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவமாக மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. உடனே மயிலோட அப்பாவோ, என்ன மாப்பிள்ள நீங்கள் மரியாதை குறைவாக பேசுகிறீங்க, நான் உன் மாமனார், அதை விட உன்னை விட எனக்கு வயசு அதிகமாகுது, ஒரு வயசுக்காவது மரியாதை கொடுக்கணும் இல்லை மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், நீ நடந்துக்கிறதுக்கு மரியாதை வேற, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி மரியாதையே இந்த கடையில் நீ நடந்துக்கிட்டு இருந்தா நான் ஏன் உனக்கு மரியாதை குறைவாக நடத்த போகிறோன்னே. இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு கடையை விட்டு போயிடுங்க. என் அப்பா பாவம் சின்ன வயசுலேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்பவே வேர்வை சிந்தி இந்த கடையை முன்னுக்கு கொண்டு வந்தார். ஆனால் நீங்கள் விட்டால் ஒரே நாளில் இந்த கடையை மூழ்க வச்சுட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. அப்போ தான் பாண்டியன் வராங்க. பாண்டியன் வந்ததுமே இங்கே எல்லாருமே சைலண்ட் ஆகிடுறாங்க. என்ன சைலண்ட்டாக திருன்னு முழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மாமா, ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரவணன் பார்க்குறாங்க. சரவணன் பயங்கரமாக முறைக்கிறாங்க. இங்கே கண்ணாலேயே சைகை பண்ணுறாங்க நம்ம மயில். இது ஒரு டைம் மட்டும் மன்னிச்சு விட்டுருக்க மாமா, இதுக்கப்புறம் இப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைகை பண்ணுறாங்க. இப்போது சரவணனுமே சைலண்ட் ஆகிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ராஜு இருந்துட்டு, அத்தை அவங்கள நினச்சி எப்படி நேரம் தான் அழுதுகிட்டு இருப்பீங்க, வாங்க அத்தை, எல்லாமே கொஞ்சம் நாள்ல சரியாயிடும். கண்டிப்பாக மீனா அக்காவும் செந்தில் மாமாவும் திரும்பி வீட்டுக்கே வந்துடுவாங்க. கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கெல்லாம் அவங்களால தனியாக இருக்க முடியாத அத்தை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு சுகன்யா வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ரூமில் அவங்களால தனியாக டென்ஷனில் உட்காந்துக்கிட்டே இருக்க முடியல, வெளியே வராங்க. நம்ம கோமதியுமே சரி டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. ராஜுமே போயிடுறாங்க. மயில் மட்டும் டைனிங் ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சுகன்யாவுமே பக்கம் வந்து உட்காராங்க. ரொம்பவே டென்ஷனாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்லவும், என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்குறாங்க. உடனே நம்ம சுகன்யா சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து. ஆமாம், கடையை 8 ஒரு 9 மணிக்கு தானே க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நான் தான் முன்னாடியே வந்துட்டேன், அவங்க எல்லாமே கடையை பூட்டிட்டு தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மயில். சரி, ஆமாம் உங்களுக்கு தனி கொடுத்தனும் போகணும்னு சொல்லிட்டு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க சுகன்யா. மயில் இருந்துட்டு, அதெல்லாம் ஆசைலாம் இருக்குது, ஆனால் மாமா கிட்ட சொன்னால் என்ன திட்டுவாங்க, கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு தனியாலாம் என்னை கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. ஆனால் மீனாவை மாதிரி தனி கொடுத்தனும் போகணும், அந்த மாதிரி கோட்டஸ் நமக்கும் கிடைக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் ஆசைப்பட்டது எல்லாமே நடந்துருவா போகுது, கண்டிப்பாக அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மயில் ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. உடனே சுகன்யா வந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் ஆசைப்பட்டது நடக்கும், நான் இந்த வீட்டை விட்டு தனி கொடுத்தனும் போக தான் போகிறேன், இதே வீட்டில் இருந்தேன்னா கண்டிப்பாக என்னால் முன்னேறவே முடியாது, என் புருஷனையுமே யாரும் மதிக்க கூட மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் பாண்டி அண்ணன் கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு யாருக்குமே சம்பளமே கிடையாது, அதே மாதிரி தான் உன் புருஷனுக்கும், உன் புருஷன் என்ன என்றைக்கோ ஒரு நாளைக்கு கடை உங்களுக்கு வரப்போகுது, ஆனால் என் புருஷனுக்கு கடையும் கொடுக்க மாட்டாங்க, சம்பளத்தையும் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் வேலையை மட்டும் நல்லா வாங்கிப்பாங்க, அதனால தான் நான் அவங்கக்கிட்ட பேசியிருக்கேன், கண்டிப்பாக இன்றைக்கோ நாளைக்கோ நான் வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மயில் இருந்துட்டு, ஐயோ இவங்களும் தனியாக போயிடுவாங்க, ஆளுக்கு தனியாக போயிட்டு அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வாங்க, ஆனால் நமக்கு மட்டும் அந்த வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் சரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரோட வாழ்க்கையிலுமே அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடக்குது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. நமக்கு மட்டும் அந்த கடவுள் நம்மளோட தலையெழுத்தை ரொம்பவே கோண கோணையாக கிறுக்கி விட்டுருக்காரு போல. அதான் பிறந்த வீட்லேயுமே நம்ம மேலே நமக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. அந்த வீட்டுக்கு போனாவே ஐயோ மயிலு சண்டை அடிச்சுட்டு வந்துட்டியா, இனிமே நீங்கள் இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அம்மா நம்மளை துரத்துறதுலே தான் இருக்குது. இங்கே சரவணன் மாமா என்னைக்குடா நம்மளை துரத்தி விட்டுடலாம் உண்மையெல்லாம் சொல்லின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட வாழ்க்கை பிறந்த வீட்லேயும் நல்லா இல்லை, புகுந்த வீட்லேயும் நல்லா இல்லை, தண்ணியில் நின்று தவிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம தலை விதி. கல்யாணம் பண்ணுறதுக்காக 1008 பொய்யை சொல்லி அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்துருச்சு. ஆனால் அதனால் இப்போ நம்ம தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பழனி எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. சுகன்யா வந்து எப்போன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க போல். பழனி வந்ததுமே தனியாக ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தண்ணி கொடுத்தனும் போகிறத பற்றி பேசுகிறீங்களா இல்லை நான் பேசவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே பழனி இருந்துட்டு வேண்டாம் சுகன்யா, நீ பேசாத, நீ பேசுன அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும், நான் அக்கா கிட்ட பேசி புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படின்னே எனக்கு தெரியல சுகன்யா. தண்ணி கொடுத்தனை பற்றி பேசினா அப்படின்னா கண்டிப்பாக அக்கா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுவாங்க. அவங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியாது என்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. சுகன்யா இருந்துட்டு இங்கே பாருங்கள், அப்படி உங்களுக்கு வருத்தமாக இருந்தது அப்படின்னா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம், நானே பேசிக்கிறேன் சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து இங்கே பாண்டியனையும் கோமதியையும் ஒன்றா வச்சு பேசலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. இப்போது கோமதி டே பழனி என்னடா ஏதோ ஒரு விஷயம் முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன், இப்படி செவுத்தை திரும்பி பார்த்துக்கிட்டு ஒரே அப்படியே ஒரு மாதிரி கையை காலை அசைக்காமல் கூட நின்றுக்கிட்டு இருக்க, என்ன விஷயம் சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்துக்கா, அது வந்து நானும் சுகன்யாவும் நீயும் சுகன்யாவும் இல்லை எங்கள் வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம கோமதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. டே பழனி, ஏண்டா என்னடா ஆச்சு? இந்த வீட்டில் யாராவது ஏதாவது ஒன்று சொன்னாங்களாடா? இல்லை இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கலையா? இந்த செந்தில் மாதிரி என்னடா சொல்கிற? இந்த அக்கா விட்டுட்டு போகிறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வரும்? இந்த செந்தில் மனசு மாதிரி உன் மனசும் கல் மனசு ஆயிடுச்சாடா? என்னை விட்டுட்டு நீ இருப்பியாடா? இந்த குடும்பத்தை விட்டு நீயும் தனியாக போறியா? ஆளுக்கு ஒரு திசையில் போயிட்டீங்க அப்படின்னா நம்ம குடும்பம் உடஞ்சிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கோமதி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நம்ம பழனி இருந்துட்டு ஐயோ அக்கா அக்கா, எனக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்னு ஆசை இல்லைக்கா, சுகன்யாவுக்கு தான். நான் இங்கே இருக்கிறதுனால அவளுக்கு பிடிக்கல, அவள் நினச்ச மாதிரி அவள் வாழ்க்கை இல்லையா. கடைக்கு போனால் எனக்கு சம்பளம் கொடுக்குறதில்ல இல்லை, அதனால் சுகன்யா ரொம்பவே கவலைப்படுறா. இப்படியே இருந்தால் எப்படி? ஏதாச்சும் ஒன்று வாங்கணும் செய்யணுன்னா கூட ஒவ்வொன்றுத்துக்கும் மச்சாங்கிட்ட போய் நிற்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாக்கா. அதான் அவளே சொன்னால் நம்ம வீட்டுக்கே போயிடலாம், ஏதோ அண்ணனுங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்களாம், அதை வச்சு நம்ம பொழைச்சிக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காக்கா. எனக்குமே இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை தான், நீ எதுவும் கவலைப்படாதக்கா அப்படின்னு சொல்லுவோம். உடனே பாண்டியன் இருந்துட்டு டே பழனி என்னடா இது, சரி உனக்கு மாதம் சம்பளம் கொடுக்கணும் அதுதானே, நான் உனக்கு எவ்வளோ சம்பளமோ அவ்வளோ கொடுத்துறேன்டா, நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. அப்போ தான் சுகன்யாவுமே வந்து நிற்கிறாங்க. இப்போது பழனி இருந்துட்டு சுகன்யா, மச்சான் மாதம் எனக்கு சம்பளம் போட்டு கொடுக்குறாங்களாம், நம்ம இதே வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு ஆஹா அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், இந்த வீட்டில் இருக்கவே வேண்டாம், இந்த வீட்டில் உள்ள அம்புட்டு பேருக்கும் நான் சமைச்சு போடணும், வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், துடைக்கணும், பெருக்கணும், துவைக்கணும்னு சொல்லிட்டு அம்புட்டு வேலை இருக்குது, அம்புட்டு வேலையும் செஞ்சுட்டு இந்த வீட்டில் ஒரு நல்ல பேரும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் என் புருஷன் கூட தான் கடையில் அம்புட்டு வேலை செய்கிறாங்க, மூட்டை தூக்குறாங்க, பெரிய பெரிய வேலையெல்லாம் என் புருஷன் தான் செய்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு ரூபா சம்பாதிச்சுட்டு வந்து என்கிட்ட கையில் கொடுத்தது கிடையாது, ஒரு முழம் பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தது கிடையாது. சினிமாவுக்கு போனோம் கல்யாணம் ஆன புதுசில், 30 ரூபா பணம் பத்தலையேன்னு சொல்லிட்டு சினிமா வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டோம். இப்படியெல்லாம் எங்கள் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இதே வீட்டில் இருந்தால் எல்லாத்தையுமே எல்லா கஷ்டத்தையும் தாங்கி தான் ஆகணும். அந்த கஷ்டம் நான் எதுக்காக படணும்? எங்கள் வீடு தான் மாளிகை மாதிரி இருக்குது, அந்த அரண்மனை மாதிரி இருக்குது, அதில் ராஜா ராணி போல் நாங்கள் அங்கே வாழ போகிறோம். இந்த சின்ன வீட்டுக்குள்ளே எதுக்குமே கம்ஃபர்டபுளாகவே இல்லை.
அது மட்டும் இல்லாமல் சின்ன ரூமு, பெட்டு, கல் மாதிரி இருக்குது. படுத்தா தூக்கம் கூட வர்றது கிடையாது. இதில் கொசுக்கடி வேற. இதெல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியமே இல்லை. எங்க பாருங்க, எங்களை யாருமே தடுக்காதீங்க. நாங்கள் 2 பேரும் தனி குடித்தனம் போகிறோம். தனி குடித்தனம்னா எங்கள் வீட்டுக்கு தானே போக போகிறோம். நான் என்ன, என் புருஷன் என்ன இந்த வீட்டிலோட வாரிசா என்ன? இல்லை என் புருஷன் தான் இந்த வீட்டில் இத்தனை நாள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பங்கு இது கொடுக்க போறீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லைல்ல. உங்கள் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பங்கு கொடுப்பீங்க. சரவணனுக்கு கடையை கொடுத்துருவீங்க. அதே மாதிரி செந்திலுக்குமே 10 லட்ச ரூபா கொடுத்தீங்க. கதிருக்கு ட்ராவல்ஸ் ஆரம்பித்து கொடுத்தீங்க. என் புருஷனுக்கு என்னத்தை பண்ணீங்க? அவங்க கிட்ட இருந்து வேலை மட்டும் தானே வாங்கிக்கிட்டீங்க. எனக்கு நல்லாவே தெரியும், இந்த குடும்பத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவர் நல்ல நிலைமைக்கு வர முடியாதுன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். எங்களை தயவு செஞ்சு போக விடுங்க, யாருமே தடுத்து நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா வந்து சொல்கிறாங்க. இப்போது நம்ம கோமதி இருந்துட்டு, "என்ன சுகன்யா, அப்போது இந்த வீட்டில் இத்தனை நாளும் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தியா? இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏண்டி உன்னை எல்லா வேலையும் செய்யின்னு சொல்லிட்டு உன்னை என்னைக்காவது சொல்லியிருப்பனாடி? கூட மாட வந்து ஒத்தாசை பண்ணுவீங்க. அம்புடு தானே, மொத்த வேலையும் நான் தானே பார்ப்பேன். என்னமோ நீ ஒருத்தியே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி இப்படி வசனமாக பேசிக்கிட்டு இருக்கியேடி" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்லவும், சுகன்யா இருந்துட்டு, "இங்கே பாருங்க அத்தாச்சி, என்னதான் இருந்தாலும் உங்கள் பிள்ளைங்களுக்கு தானே நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. என் புருஷனுக்கு யார் இந்த வீட்டில் மரியாதை கொடுத்தீங்க? பழனியும் எனக்கு ஒரு புள்ள மாதிரி தான் நீங்கள் சொல்வீங்க. ஆனால் அதெல்லாம் வாய் வார்த்தைக்கு மட்டும்தானே. பங்கு பிரித்தா 3 பிள்ளைங்களுக்கு மட்டும் தானே பங்கு பிரிக்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. "என்றைக்குமே நான் பழனியை தனியாக பிரித்து பார்த்தது கிடையாதுடி. பழனிக்குமே எங்கள் குடும்பத்தில் பங்கு இருக்குடி" அப்படின்னு சொல்லவும், சுகன்யா இருந்துட்டு, "அந்த பங்கும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. என் புருஷனுக்கு இதை விட அதிகமான சொத்து அவங்க அண்ணனுங்க வீட்டில் இருக்குது. அவங்க நிறையவே சேர்த்து வச்சுருக்காங்க. உங்களோட பங்கு ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. ஏங்க, நம்ம வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பழனி கூப்பிட்றாங்க. இங்கே நம்ம கோமதி வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, "இங்கே பாரு கோமதி, யாரை நினச்சியும் நீ அழுகாத. யாரு மேலே நீ எல்லார் மேலேயுமே நீ பாசம் வச்சதான். ஆனால் யாருக்குமே அது புரியாமல் போயிடுச்சு. இங்கே பாரு, நீ யாரையாவது நினச்சி நீ அழுதுட்ட, அம்புடு தான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ. பாசம் வைக்கிறவங்க எல்லாருமே நமக்கு ஏதோ நெஞ்சில் குத்துற மாதிரி தானே குத்திட்டு போகிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே வெறுத்து போய் பேசுவோம். பழனி இருந்துட்டு, "ஐயோ மச்சான், அப்படியெல்லாம் நான் எப்போவுமே நினைக்கல மச்சான். எனக்கு வேறு வழி இல்லை மச்சான். என்னை மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனியும் சுகன்யாவும் ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. நம்ம கோமதியால் அழுகாமலும் இருக்க முடியல. இத்தனை வருஷமாக கூடவே இருந்த தம்பி இனிமேல் நம்ம கூட இருக்க மாட்டான், தனி கொடுத்தனும் போகிறானேன்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அழுகவும் செய்கிறாங்க. கதிரும் ராஜையும் ட்ராவல்ஸ் எல்லாமே அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கம்பெனிலேருந்து இப்போ தான் வீட்டுக்கு வராங்க. இப்போது நம்ம சுகன்யாவும் பழனியும் கையில் பேக்கோடு நிற்கிறத பார்த்ததுமே எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ராஜு வாய் மேலே கை வச்சிடுறாங்க. "என்னாச்சு? எதுக்காக இவங்க பேக் வச்சுக்கிட்டு இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கிட்ட கேட்கவும், கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே சுகன்யா இருந்துட்டு, "ராஜி, மீனாவும் செந்திலும் தனி கொடுத்துன்னு போயிட்டாங்க. அவங்களுக்கு தனி கொடுத்துன்னு போகலனாலுமே அவங்க கையில் பணம் இருந்திருக்கும். இதே வீட்டில் இருந்திருந்தாலுமே மாதம் மாதம் சம்பாதிச்சு அவங்க சேஃப்டியை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு தனி கொடுத்துன்னு போனால் மட்டும்தானே வழி. இதே வீட்டில் இருந்திருந்தா கண்டிப்பாக எங்களுக்கு ஒத்த ரூபா கிடைக்காது. இப்போ வரைக்குமே அவர் பாக்கெட்டில் சல்லி பைசா கிடையாது. இப்படிப்பட்ட ஆளை வச்சுக்கிட்டு எந்த ஒரு பொம்பளையுமே குடும்பம் நடத்த மாட்டா. ஏதோ நானாங்காட்டியுமே இத்தனை நாள் பழனி மாமா கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது அவரை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் அவரை இந்த வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு போகிறேன். அதுவும் ரொம்ப தூரமாலாம் கிடையாது, எங்கள் வீட்டுக்கு தான் போக போகிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா வந்து சொல்கிறாங்க. ராஜுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. "எதுக்காக இப்படி திடீர் முடிவு எடுக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லவும், "இப்போ தானே விலாவரியாக சொன்னேன். ₹1 அம்புட்டு, அதாவது அம்புட்டு வேலை செஞ்சாலுமே ₹1 இவருக்கு இல்லை. நான் இருக்கிறப்போ எதுக்காக இவங்க இந்த வீட்டில் இருக்கணும்? இனிமே எல்லாருக்கிட்டையும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. எங்க வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பழனியோட கையை பிடிச்சி நேராக அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது நம்ம பழனியையும் சுகன்யாவையும் பார்த்த நம்ம அப்பத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "டே பழனி, நீ வந்துட்டியாயா? வாயா வாயா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. "டே சக்தி, முத்து" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைங்கள எல்லாருமே கூப்பிட்றாங்க. இப்போது சக்தியில் இருந்துட்டு, "வாடா வா, இப்போயாவது உனக்கு புத்தி வந்ததே. இனிமேவாவது புத்தியோட பொழைக்க தெரிஞ்சுக்கோ. உனக்கு என்ன பிஸ்னஸ் வேணுமோ நான் அமைச்சு கொடுக்குறேன். நான் பெரிய லெவலில் வச்சு கொடுக்குறேன். அந்த பாண்டியன் பரதேசி கடையிலேருந்து எப்படியோ நீ வந்துட்ட. பொட்டலம் அடிக்கிற வேலை இனிமே உனக்கு இல்லை.
மற்றவங்கள நீ வேலை வாங்க போகிற முதலாளியாக இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் சொல்கிறாங்க. பழனிக்கு அதில் எதுவுமே விருப்பம் இல்லை. சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எனக்கு யாருமே கடை வச்சு கொடுக்க தேவையே இல்லை, நானே எல்லாமே பார்த்துக்கிறேன், சின்ன தொழிலாக இருந்தாலும் நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சக்தி இருந்துட்டு, என்ன பழனி, என்ன வீராப்பா பேசுகிற, இங்கே பார், நாங்கள் உனக்கு பெருசாக மல்லிகை கடை, அதுவும் அந்த பாண்டியன் பரிதேசி இருக்கான்ல, அவன் கடைக்கு எதிரில் உனக்கு பெரிய ஸ்டோராகவே வச்சு கொடுத்துட்றோம். நீ ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு வேலை பாருடா. உனக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்கிற அளவுக்கு பெரிய கடையாக தான் வைக்க போகிறோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. சுகன்யாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம அப்பத்தாவுமே, டே பழனி, நீ நம்ம வீட்டுக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா, இனிமே இங்கே இருடா, இனி எங்கேயும் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பழனி எதுவுமே பேசாமல் ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போது அப்பத்தாவோட பர்த்டே ஃபங்க்ஷனை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது நம்ம குமார் வந்து அரசியை எப்படியாவது வீட்டுக்கு வர வச்சிடணும், ஃபஸ்ட்டு கோமதி அத்தைக்கிட்ட பேசணும், கோமதி அத்தையோட குடும்பம் எல்லாருமே அப்பத்தாவோட ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வர வச்சிடணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.